நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் போய் கிச்சன்ல உட்காந்து நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார் அப்படி இல்ல சார், மறந்துடுவாங்கங்கிறதுக்காக அதை நான் ஒரு நாள் மறக்கட்டும். ஐயா வாய பாரு வள்ளல்ல. வீட்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டாதான் என்னன்னு கேக்குறேன். இவனை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப இம்சை கொடுப்பான் போட்டு கூட்டிட்டு போய் குனிய வச்சு ஒரு திரிய போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொளுத்தி விட்டுறேன். சார் அதாவது ஒரு ஆயில் பாட்டில் எடுத்தா விட அது அந்த இடத்துல கூட வைக்க மாட்டாங்க. இவன் தான் நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிட்டானா? பசங்க பிரஸ் பண்றத. நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லையா? சார் வேலைக்கு தான் சார் போறேன். அப்புறம் எப்படி இவ்வளத்த கவனிக்கிறீங்க? அவர் சாதாரண மனுஷன் இல்ல. ஏதாவது ஒரு கிச்சனை நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுல கிச்சன் நீட்டா இல்லன்னு ஏதாவது சொல்லிருக்காரு? இல்ல சார். அடிச்சன டாப். சரி சரி சரி. மூஞ்சி முகரை பாரு. வயசுக்கு இந்த மாதிரி பேசுற மூதேவி. சொன்னதே இல்ல. இது வரைக்கும் சொன்னது இல்ல. பேசிக்கா அவர் யார் வீட்டு கிச்சனையும் பார்க்கலமா. இந்த கிச்சனை குறை சொல்றதுக்காக அவர் நிறைய கிச்சன் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? பார்த்ததா சொல்றாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்போம். இப்ப சகஜமா, அதாவது தூய்மையின்மையில சகஜமா ரிலாக்ஸ்டா கிச்சன் வச்சிருக்கிறது யாராரு? இல்ல ரொம்ப திருத்தமா எடுத்த போல முதல்ல சகஜமா வச்சிருக்கவங்களா கை தூக்கிடுங்களேன். ஏய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க வந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. எப்பா ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா பூரா கிச்சனும் சூப்பரா இருக்குங்கிறீங்க. அதுதான் இந்த ஆவரேஜ் நான் எடுத்தேன். பூரா கிச்சனும் சகஜமா தான் இருக்கு. நான் என்ன வீட்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்களேன்னு சொல்றேன். நீங்களும் ரிலாக்ஸா இருங்க, அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும், ஹாப்பியா இருக்குமே. எப்போதும் நீங்க உங்க மைண்ட்ல பேக் ஆஃப் த மைண்ட்ல இது கரெக்டா இருக்கா, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கா ஒரு பதட்டத்தோட இருந்துட்டே இருக்குது. உங்களுக்கு நிம்மதி இல்ல, அவங்களுக்கு நிம்மதி இதுக்கெல்லாம் தலைமையே நீதான். தெரியும்டா தெரியும்டா தெரியும்டா. ஓடு இல்லையே. நான் வளர்ந்த விதம் அதை மாரிங்கிறதுனால நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். அவங்களும் ஒரு விதத்துல வளர்ந்துருப்பாங்கல்ல. அது என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது? பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க. அதுதான் சரியா வளரலன்னு நினைக்கிறேன். அது எப்படி இந்த மனைவிய எப்போதும் சந்தேகத்தோட செஞ்சிட்டியா அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது? என்ன வளர்ப்பு? நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன்.